நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். දෙනාසික වචනට ගමන් කරන්නට යනවා. இந்த நாளில் இந்த கடைசி நாட்களை குறித்து நாம் பேசப்போவதாக நாங்கள் பல வாரங்களுக்கு முன்பாகவே அறிவித்திருந்தோம். මේ සතිය අන්තිම කාලේ පරිච්ඡේදය ගැන කතා කරනවා කියලා මම සති කිහිපයකට කලින් ඔබට ප්‍රකාශ කරා. அதாவது கடைசி காலத்தில் எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். අන්තිම කාලේ මොනවද සිද්ධ වෙන්නේ, අපි කොහොමද සිටිය යුත්තේ, ස්වාමින් වහන්සේ මොනවද කරන්න යන්නේ කියලා අද දවසේ අපි කතා කරන්නට යනවා. பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்வது. සියලු දෙනාටම යම්කිසි උනන්දුවක් ඇති අනාගතයේ සිදුවෙන්න යන්නේ මොනවද කියන එක දැනගන්න. அது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கட்டும், எல்லோருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ඒක ගැලවීම ගත්ත අයටත් හෝ ගැලවීම නොගත් අයටත් ඒ ගැන ආසාවක් තියෙනවා. அதாவது கடைசி நாட்களில் என்ன நடக்கும் இந்த உலகத்திற்கு, අවසාන කාලයේ මේ ලෝකෙට මොනවද වෙන්න යන්නේ அடுத்த කියලා, வருடத்துல என்ன நடக்கும், ඊළඟ අවුරුද්දේ මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ, அடுத்து வருகிற நாட்களில் என்ன நடக்கும். ඉදිරියේ එන කාල පරිච්ඡේදවල මොනවද සිද්ධ වෙන්නේ. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய காலப்பகுதியிலிருந்தே இந்த கடைசி நாட்களை குறித்து நிறைய பேசப்பட்டு இருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කාල පරිච්ඡේදයේ ඉඳලම මේ අවසාන කාලය ගැන බොහෝ දේවල් කතා කරලා அதுக்கு තියෙනවා. முன்பாகவும் தீர்க்க தரிசனமாக பல தீர்க்க தரிசனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ඊට ප්‍රථමයෙන් බොහෝ අනාගත වාක්‍ය අනාගත වක්තෘ විසින් කතා කරලා තියෙනවා. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். දෙව් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ අවසාන කාලය ගැන මොනවද කියලා තියෙන්නේ කියලා අපි අද දවසේ බලන්න යනවා. மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். මතෙව් 24 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இந்த இடத்தில் இரண்டு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். මේ කොටස් දෙකකට ඇතුළුව මේ පරිච්ඡේදය අපි බලන්න යනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் இரண்டு பகுதிகளாக அவர்களுக்கு பேசி இருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේක කොටස් දෙකකට කතා කරලා තියෙනවා. முதலாவது சபைக்கு பேசி இருக்கிறார், ප්‍රථමයෙන් සභාවට කතා කරලා තියෙනවා. இரண்டாவது யூதர்களுக்கு பேசி இருக்கிறார். දෙවනුව යුදෙව්වන්ට කතා කරලා முதலாவது තියෙනවා. சபைக்கு பேசியதை எடுத்து நாம் முதலாவது தியானித்து விட்டு ප්‍රථමයෙන් අපි සභාවට කියලා දේ අරගෙන අපි ප්‍රථමයෙන් කතා කරලා பின்பாக யூதர்களுக்கு பேசியதை நாம் பார்க்க போகிறோம். දෙවනුව අපි යුදෙව්වන්ට කියපු දේ අපි බලන්න அப்போ යනවා. முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ප්‍රථම පළවෙනි පදේ අපි කියවමු. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். යේසුස් වහන්සේ දේව මාලිගාවේ නික්ම යන කල මාලිගාවේ ගොඩනැගිලි උන්වහන්සේට පෙන්වන පිණිස ගෝලය උන්වහන්සේ ළඟට ආවෝය. නමුත් උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් මේ සියල්ල නුඹලාට පෙනෙනවා නොවේද? සැබෑවක් නුඹලාට කියමි. කඩා දමනු නොලැබ ගලක් පිට ගලක් මෙහි ඉතුරු නොවන්නේ යයි කීසේක. இப்போ தேவாலயம் உங்களுக்கு தெரியும், දේව මාලිගාව ගැන ඔබ දන්නවා. சாலமோனுடைய காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. සාලමෝන්ගේ කාල පරිච්ඡේදයේ මේ දේව මාලිගාව ගොඩනගනු ලැබුවා. முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டது. ප්‍රථමයෙන් දේව මාලිගාව ගොඩනගනු ලැබුවා. அந்த தேவாலயம் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டு பல பல பெருமதியான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது. ඒ දේව මාලිගාව දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය කරනකොටගෙන මහත් වූ වටිනා වූ දේවල් වලින් ඒක ගොඩනගනු ලැබුවා. உங்களுக்கு தெரியும், அதற்கு பின்பாக எரோமியாவின் காலப்பகுதியில் ඔබ දන්නවා ඊට පස්සේ යෙරමියාගේ කාල පරිච්ඡේදයේ பாபிலோனியர்கள் அந்த தேவாலயத்தை உடைத்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். බබිලෝනිවරුන් විසින් මේ දේව මාලිගාව කඩා දමලා ඒකේ තිබෙන සියලුම දේවල් ඔවුන් අරගෙන ගියා. அதுக்கு பின்பாக ඊට පසුව இரண்டாவது தேவாலயம் கட்டப்படுகிறது. දෙවනුව දේව මාලිගාව ගොඩනගනු அதே ලබනවා. இடத்தில் அதே இடத்தில் அப்படியே கட்டப்படுகிறது. එම ස්ථානයේම ඒ ආකාරයෙන්ම ගොඩනගනු ලබනවා. இதுவும் நிறைய பொருட்களை கொண்டு பல நாட்கள் வேலை செய்து இதை கட்டினார்கள். මේකත් බොහෝ වස්තු පාවිච්චි කරලා බොහෝ දින අරගෙන මේක ගොඩනගනු ලැබුවා. இது வந்து ரொம்பவும் பிரசித்தியமாக அந்த நாட்களில் இருந்த மிகவும் பெரிய தேவாலயம், அதுவும் அழகான ஒரு தேவாலயம். මේක ඒ කාලේ තිබිච්ච ප්‍රසිද්ධ දේව මාලිගාවක්, ඒ වගේම ලස්සනට හදලා තිබිච්ච දේව මාලිගාවක්. அப்போ இந்த பிரமிப்பை சீடர்கள் பார்க்கிறார்கள். මේක ගෝලයන් මේකේ තිබිච්ච පුදුම දේ වුන් දැක්කා. பார்த்து என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசுவே இந்த தேவாலயம் எப்படி இருக்கிறது, மிகவும் அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. මේක යේසුස් වහන්සේ ළඟට ඇවිල්ලා කතා කරනවා. මේ දේව මාලිගාවේ ඊටම විශාලව ලස්සනට තියෙනවා කියලා ඔවුන් ඇවිල්ලා යේසුස් වහන්සේ සමග කතා කරමින් இயேசு සිටියා. கிறிஸ்து சொல்கிறார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා, இந்த அழகை பார்க்கிறீர்கள், ඔබ මේ ලස්සන දකිනවා. ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது இடித்து போடப்படும் அப்படின்னு சொல்கிறார். උන්වහන්සේ කියනවා මේ ගලක් පිට ගලක් ඉතුරු නොවන ලෙස මේක විනාශ කළා දානවා කියලා. உண்மையாகவே அது உடைக்கப்பட்டதா? ඇත්ත වශයෙන් මේක කඩා දමනු ලැබුවද? ஆமா, உடைக்கப்பட்ட
உடைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவாலயம் எருசலேமில் கிடையாது. ඔව් ඒක කඩා දමනු ලැබුවා. අද දවසේ ඒ දේවමාලිගාව යෙරුසලමේ නැහැ. என்ன செய்தார்கள்? මොනවද කරේ? ரோமர்கள் அந்த தேவாலயத்தை தீ வைத்தார்கள். ඒ රෝමවරුන් විසින් ඒ දේවමාලිගාව ගිනි තිබ්බා. வைக்கின்ற பொழுது நிறைய தங்கம் அதற்குள் இருந்தது. ඒ ගිනි තිනකොට බොහෝ රත්තරන් ඒක ඇතුලේ තිබුණා. அந்த தங்கம் உருகி என்ன நடந்தது என்றால், ඒ රත්තරන් උණු වෙලා මොනවද සිද්ධ වුනේ? இந்த கல்லுகள் சந்துகள் இந்த கல்லுகளுக்குள்ள எல்லாம் போயிருச்சு. මේ ගල් ඇතුළට එහෙම ගියක ගියා. அது போன பின்னாடி இந்த தங்கத்தை எடுக்க வேண்டிய அவர்களுக்கு தேவை வந்த பொழுது, මේ රත්තරන් ඔවුන්ට ඒක ගන්න ඕනි අවශ්‍යතාවයක් ආවට පස්සේ ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல் இல்லாம கல்லுக்கல்லா எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்தாங்க. එක ගලක් උඩ සිටින් නැති වෙන විදියට සියලුම ගල් ටික වෙන් කරලා ඒ රත්තරන් ටික උන් ආපහු ගත්තා. இப்படிதான் இரண்டாவது தேவாலயம் உடைக்கப்பட்டது. මේ ආකාරයෙන් තමයි දෙවන දේවමාලිගාව කඩා දැමනු ලැබුවේ. இந்த இரண்டாவது தேவாலயம் பல தடவைகள் அது அசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. මේ දෙවන දේවමාලිගාව ඇවිල්ලා බොහෝ අවස්ථාවල අපවිත්‍ර කරනු ලැබුවා. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு பகுதியில் ක්‍රිස්තු වර්ෂ 6 වෙනි සියවසේ அந்த நேரத்தில் சிலர் என்ன செய்தார்கள்? ஜெருசலேமை கைப்பற்றினார்கள். ඔවුන් ඇවිල්ලා යෙරුසලම අත්පත් කරගන්න ලැබුවා. அண்டியோகஸ் அபிபானஸ் என்ற ஒருவர் கைப்பற்றினார். ඇන්තිෝකස් එපිපානස් කියන පුද්ගලයෙකු විසින් ඒක අත්පත් කරගත්තා. பிடித்தவர் சும்மா விடல, என்ன செய்தார்? இந்த தேவாலயத்திற்குள் பன்றியை கொண்டு சென்று பண்டியை பலியிட்டார். ඔහු ඒක අත්පත් කරගෙන නිකන් අතෑරියේ නෑ. ඔහු ඒක ඌරෙක් ඒ දේවමාලිගාව ඇතුළට අරගෙන ගිහලා පූජා කරා. யூதர்களுக்கு பண்டி என்பது அருவருப்பான ஒரு மிருகம். යුදෙව්වරුන්ට ඒ ඌරව කියන්නේ ඊටමත් අපවිත්‍ර වූ සතෙක්. ஆகவே அதை பலி செலுத்தியதனூடாக அந்த தேவாலயம், இரண்டாவது தேவாலயம் அசுசிப்பட்டது. ඒ ඌරා පූජා කිරීම කරනකොටගෙන දේවමාලිගාව ඇවිල්ලා අපවිත්‍ර කරනු ලැබුවා. அதற்கு பின்பாக மக்கபேயர்கள் அதை கைப்பற்றி ඊට පස්සේ මකබේස් ළඟ විසින් ඒක අත්පත් කරගෙන அதை பரிசுத்தப்படுத்தி ඒක ශුද්ධ කරලා அதுக்கு பின்பாக அனுக்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். ඊට පස්සේ ඇවිල්ලා හනුකා මංගල්‍යයෙහි පවත්වනු ලැබුවා. இப்படி இரண்டாவது தேவாலயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது. දෙවන දේවමාලිගාවටත් විශාල ඉතිහාසයක් දකින්න පුළුවන්. ஏரோது அதை 40 வருடங்கள் கட்டினார். හේරෝද් රජු විසින් ඒක අවුරුදු 40ක් ගොඩනගනු ලැබුවා. 40 வருடங்கள் கட்டினார்னா சும்மா ஒன்றும் கட்டல. අවුරුදු 40ක් ගොඩනගුවා කියන්නේ නිකන් නෙමෙයි. மிகவும் அழகாய் அதை நிர்மாணித்தார்கள். ඊටමත් අලංකාර ලෙස ඒක නිර්මාණය කරන්න ලැබුවා. அவ்வளவு அழகாய் இருந்தது. එච්චර අලංකාර ලෙස ඒක ගොඩනගනු இப்போ ලැබුවා. இந்த தேவாலயத்தை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இதை இடித்து போடுவார்கள் என்று. මේ දේවමාලිගාව දෙස බලලා තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ ඒක ගලක් පිට එක ගලක් ඉතුරු නොවන ලෙස මේක කඩා දමනවා அந்த කියලා. தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. ඒ අනාගත වාක්‍යය ඒ ආකාරයෙන්ම ඉෂ්ට වුණා. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் அதை உடைத்து போட்டார்கள் ரோமர்கள். එක ගලක් පිට එක ගලක් ඉතුරු නොවන ලෙස රෝමවරුන් විසින් ඒක කඩා දමනු ලැබුවා. உடைத்து அங்கிருந்த தங்கம், அதில் இருந்த எல்லா விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ඒක කඩලා ඒකේ තිබිච්ච සියලුම වටිනා දේවල් සහ රත්තරන් සියලු දේම උන් ගත්තා. அன்று உடைக்கப்பட்ட அந்த தேவாலயம் திரும்ப கட்டப்படவே இல்லை. එදා කැඩිච්ච ඒ දේවමාලිගාව ඊට පස්සේ ගොඩනගනු ලැබුවේ නැහැ. இன்று வரைக்கும் கட்டப்படவில்லை. අද වෙනතුරු ඒක ගොඩනගන්නේ. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கட்டப்படும். නමුත් ඊට ඉක්මනින් මේක ගොඩනගන්නට යනවා. நாம் பார்க்க அதற்கு இருக்க மாட்டோம். ඒක බලන්ට අපි මෙහි ඉන්නේ නැහැ. ஏன்னா நம்ம அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்வோம் படுவோம். අපි ඊට ප්‍රථමයෙන්ම උන්වහන්සේගේ රහස් පැමිණීමේදී අපි ඔසවා ගන්නු ලබනවා. ஆகவே இந்த ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். මේ රහස් පැමිණීම සඳහා අපි සූදානම් වෙලා සිටින්න இப்போ අවශ්‍යයි. பார்ப்போம் சபைகளுக்கு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ සභාවට මොනවද කියන්නේ කියලා අපි බලමු. எல்லா வசனங்களையும் அப்படியே பார்த்து கொண்டே போவோம் நாம். හැම වචනයක්ම මේ ආකාරයෙන් අපි කතා කරමින් යමු. 3வது வசனம், பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். උන්වහන්සේ ඔලිව කන්දේ වැඩහුන් කල ගෝලයෝ තනිව උන්වහන්සේ ළඟට ඇවිත් ඒ දේ කොයි කලක සිද්ධ වන්නේද? ඔබ වහන්සේගේ ඊමටත් ලෝකාන්තිමයටත් ලකුණු කිමෙක්දයි අපට කියව මැනවයි කිව්වෝය. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரியே நிறைய அவர்களுக்கும் கேள்விகள் இருக்கிறது. අද අපිට තියෙනා වගේ ඔවුන්ටත් බොහෝ ප්‍රශ්න තිබුණා. என்னன்னா, நீர் எப்பொழுது மறுபடியும் வருவீர் இந்த உலகத்திற்கு? ඔබ වහන්සේ නැවත මේ ලෝකයට ආයි කවද්ද එන්නේ? இந்த உலகத்தின் முடிவு என்ன? මේ ලෝකයේ අන්තිමය කවද්ද? இந்த உலகத்திற்கு என்ன நடக்க போகிறது? මේ ලෝකෙට මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ? இந்த கேள்வி எல்லாத்தையும் ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். මේ හැම ප්‍රශ්නයක්ම මේ ඔලිව කන්දේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් අහනවා. இப்போ இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උත්තර දෙනවා. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். යේසුස් වහන්සේ උන්ට උත්තර දෙමින් කිසිවෙක් නුඹලා මුලා නොකරන ලෙස බලා ගන්න. இப்போ சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், දැන් සභාවට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා, உங்களை யாரும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள்.
ඔබව කිසිවෙක් මුලා නොකරන ලෙස ඉතාමත් ඔබ බලා ගන්නට කියලා කියනවා. ஏன் வஞ்சிக்கப்படக்கூடாது? ඇයි ඔබ මුලා වෙන්න හොඳ නැත්තේ? வஞ்சிப்பதற்கென்று பலர் ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நாட்களில். මේ දවස් කාලවකවානුවේදී මුලා කිරීම සඳහා බොහෝ අය ක්‍රියාත්මක වෙනවා. இப்ப பாருங்க 5வது வசனம். පස්වෙනි පදේ බලන්න. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். මක්නිසාද බොහෝ දෙනෙක් මම ක්‍රිස්තුස්ස කියා මාගේ නමින් ඇවිත් බොහෝ දෙනෙක් මුලා කරන්නෝය. முதலாவது என்னன்னா, ප්‍රථමයෙන් මොනවද? சபையை வஞ்சிக்க வேண்டும் என்றால் සභාව මුලා කරන්නට අවශ්‍යයි නම් கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය පැළඳ ගන්න ඕනේ. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? තවත් සමහරක් මොනවද කරන්නේ? அவர்களை கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். ඔවුන් ඇවිල්ලා ක්‍රිස්තුස් කියලා කියා ගන්නවා. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரபல்யமாய் இருக்கிறது. අද මේ ලෝකේ ඉතාමත් ප්‍රසිද්ධව මේවා තියෙනවා. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වෙන්නේ? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය කියලා මේ ජනතාව මුලා කරනවා. பிசாசுக்கு நல்லாவே தெரியும், வெளியில இருந்து எதையாவது ஒண்ணு வந்து சொல்லி உங்களை வஞ்சிக்க முடியாது. යක්ෂයා හොඳාකාරවම දන්නවා එළියේ තියෙන මොන හරි දෙයක් කියලා ඔබව මුලා කරන්න බෑ කියලා. இயேசுவின் நாமத்தை சொன்னால் உடனடியாய் மக்கள் நம்பி விடுவார்கள். යේසුස් වහන්සේගේ නාමය කියපු ගමන් ඒ වෙලෙම ඔවුන් පිළිගන්නවා. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? යක්ෂයා මොනවද කරන්නේ? தந்திரமாய் அவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பல வஞ்சகர்களை அவன் ஏற்படுத்துகிறான். ඔව් සූක්ෂම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය කියලා මිනිසුන්ව මුලා කරන්න විවිධ අයව සූදානම් කරනවා. பல ஊழியக்காரர்கள் இன்று எழும்பி இருக்கிறார்கள். බොහෝ සේවකයන් අද දවසේ නැගිටලා ඉන්නවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாய். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය දරාගත් අය ලෙස. ஆனால் அவர்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக வேலை செய்பவர்கள் அல்ல. නමුත් ඔවුන් ඇත්ත වශයෙන්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය උදෙසා සේවය කරන අය නෙමෙයි. அவர்களுக்காக அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு செய்கிறார்கள். ඔවුන් උදෙසා ඔවුන් මුදල් හම්බ කර ගැනීම සඳහා ඒ දේ කරනවා. இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் இன்று அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். මේ වගේ මුලා කරන අය අද දවසේ නැගිටලා ඉන්නවා. இப்போ 6வது வசனத்தை பாருங்கள். 6වෙනි පදේ බලන්න. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. යුද්ධ සහ යුද්ධ ප්‍රවෘත්ති ගැන නුඹලා අසනවා ඇත. නොකැලමෙන්ට බලා ගන්න මක්නිසාද මේ සියල්ල සිදුවෙන්ට ඕනෑය. නමුත් ඒ වනතුරුත් අන්තිමය නොපැමිණෙන්නේය. பாருங்கள், බලන්න. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு எப்பொழுது பாவத்திற்குள்ளானதோ, මේ ලෝකේ ආරම්භ වෙලා ආරම්භුණාට පස්සේ කවද්ද පාපයට ගියේ? அன்னையிலிருந்து யுத்தங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில். එදා ඉඳන් යුද්ධය තියෙනවා මේ ලෝකේ. காயின் ஆபேலுக்குள் இருந்தது யுத்தம். කායින් සහ ආබේල් අතර තිබුණා මේ அதற்கு යුද්ධය. பின்பு வந்த சந்ததி பல சந்ததியினர்கள் மத்தியில் இருந்தது. ඊට පස්සේ ආපු විවිධ පරම්පරාවල මේ යුද්ධය තිබුණා. இன்னைக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் பல நாடுகளிடத்தில் இன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. අද මේ ලෝකයේ ගත්තොත් විවිධ රටවල් අතර මේ යුද්ධය පවතිනවා. இன்னைக்கு ரஷ்யா யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் රුසියාවේ යුද්ධය ගත්තොත් பல ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. බොහෝ අවුරුදු ගාණක් මේක පැවැත්වෙමින් එනවා. அது முடிவது போல் தெரிகிறது, ஆனால் முடியவில்லை. ඒක ඉවර අවසන් වෙනවා වගේ පේනවා, නමුත් ඒක අවසන් වෙන්නේ නැහැ. இஸ்ரவேலின் யுத்தத்தை எடுத்து பாருங்கள். ඊශ්‍රායෙල් යුද්ධය ගත්තොත් அந்த யுத்தமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது முடிவது போல் தெரிகிறது, ஆனாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ඒ යුද්ධය පවතිමින්ම එනවා, නමුත් අවසන් වෙනවා වගේ පෙනුනට ඒක අවසන් වෙන්නේ නැහැ. இன்னும் உலகத்தில் பல இடங்களில் புதிய புதிய யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. අද මේ ලෝකයේ විවිධ ස්ථානවල අලුතෙන් යුද්ධයන් හටගෙන තියෙනවා. பல தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. විවිධ ත්‍රස්තවාදී ක්‍රියාවන් සිදුවෙමින් පවතිනවා. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் ஒரு யுத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ඔබ දන්නවා පාකිස්තානයේ එක යුද්ධයක් මේ වෙනකොට පටන් අරන් තියෙනවා. அங்கு இருக்கின்ற ஒரு குழுவினர் பாகிஸ்தான் அரசிடம் தனி நாடு கூறி அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். එහි සිටින කණ්ඩායමක් ඔවුන් ස්වාධීන කණ්ඩායමක් ලෙස රටක් ලෙස රජයට විරුද්ධව යුද්ධ කරමින් එනවා. அவர்கள் போன வாரத்துல ஒரு ட்ரெயின் அப்படியே வந்து பிடித்து வைத்திருந்தார்கள். එක දුම්රියක් එහෙම් පිටින්ම උන් අල්ලගෙන සිර කරගෙන හිටියා. இப்படி யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். මෙහෙම යුද්ධ ප්‍රවෘත්ති ඔබ අහගෙනම ඉන්නවා. ஆனாலும் கலங்கி போக வேண்டாம், නමුත් ඔබ කැළඹෙන්න එපා. முடிவு உடனே வராது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். අන්තිමය එකෙනෙහිම එන්නේ නැහැ කියලා යේසුස් ක්‍රිස්තුස් இன்னைக்கு වහන්සේ இந்த කියනවා. காலகட்டத்தில் இது இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. අද මේ කාල පරිච්ඡේදයේ මේක මේ ආකාරයෙන්ම සිදුවෙමින් 7வது வசனத்தை பாருங்கள். 7 වෙනි පදය බලන්න. ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். මක්නිසාද ජාතියක් ජාතියකටද රාජ්‍යයක් රාජ්‍යයකටද විරුද්ධව නැගිටිනව ඇත. නොයෙක් තැන්වල සාගතද පොළොව කම්පාද සිදු වෙනව ඇත.
இப்போ கர்த்தர் சொல்கிறார், දැන් ස්වාමීන් වහන්සේ කියනවා பல இடங்களில் பஞ்சங்கள் ஏற்படும், බොහෝ ස්ථානවල සාගතයන් හට ගන්නවා කියලා. பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், භූමිකම්පාවක් නැති වෙනවා. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். රාජ්‍යයන් වලට විරුද්ධව රාජ්‍යයන් නැගිටිනවා. இன்னைக்கு இந்த உலகத்துல இது வந்து பரவலாய் பெரிய அளவில் இருக்கிறது. අද මේ ලෝකයේ විවිධ විශාලව මේක බොහෝ ලොකු විශාල ආකාරයෙන් පවතිනවා. இன்னைக்கு நாடுகள் இடையில் என்ன விதமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. අද රටවල් අතර මොන ආකාරයේ යුද්ධයන්ද පවතින්නේ? சில சமயங்கள்ல ஆயுத யுத்தம் நடைபெறுகிறது, සමහර වෙලාවට ආයුධ යුද්ධයන් පවතිනවා. சில வேளை பொருளாதார யுத்தமும் நடந்து கொண்டு இருக்கிறது. සමහර අවස්ථාවල ආර්ථිකමය යුද්ධයකුත් ඇති වෙනවා. பாருங்க, அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள் ඇමරිකාව වගේ විශාල රටවල් ගත්තොත් சைனாவுக்கு விரோதமாய் நிறைய வரிகளை விதிக்கிறார்கள். චීනයට විරුද්ධව විශාල වරි පනම් ඔවුන් අලුතෙන් දානවා. எதற்கு அது? ඇයි එහෙම පනවන්නේ? பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ச்சி அடைந்து இவர்களை தாண்டி செல்லாதபடிக்கு. ආර්ථිකයේ නොවුන් මෙවුන්ට වඩා වර්ධනය නොවෙන පිණිස. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ආර්ථිකම වශයෙන් ගත්තොත් විශාල යුද්ධයන් පවතිනවා. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பி இருக்கிறார்கள். ජාතියන්ට විරුද්ධව ජාතියන් නැගිටලා තියෙනවා. ஒருவருக்கு ஒருவர் யுத்தங்களை அவர்களே நடத்தி கொள்கிறார்கள். ඔවුන්ට විරුද්ධව ඔවුන් යුද්ධ ඔවුන් විසින්ම පවත්වනු இப்ப ලබනවා. பாருங்க, உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு சின்னதா நடக்கிற ஒரு சம்பவம் முழு உலகத்தையுமே பாதிக்கும். ලෝකයේ කොහරි එක කොනක පොඩියට සිදුවෙන සිදුවීමක් මුළු ලෝකෙටම අද දවසේ බලපානවා. நேற்று முன்றைய தினங்களில் இந்த வைத்தியசாலைகளில் வந்து இந்த வைத்தியர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை செய்தார்கள். ඊයේ පෙරේද දවස්වල විශාල වැඩවර්ජනයක් මේ රෝහල් කාර්ය මණ්ඩලයක් විසින් පැවැත්තුවා. அதற்கு என்னன்னா, ஒரு வைத்தியர் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் என்பதுதான் அவங்களோட ஒரு கருத்து. ඒ වෛද්‍යවරයෙක් දූෂණයට ලක් වුණා කියන එක තමයි ඔවුන්ගේ කරුණ. பாருங்க, எங்கேயோ நடந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம் කොහේ හරි එක ස්ථානික සිදුවෙච්ච එක සිදුවීමක් அந்த இந்த முழு இலங்கையையும் அப்படியே முடக்கி போடும் அளவிற்கு வந்திருக்கிறது. මුළු ලංකාවම එහෙම් පිටිම නවත්තන හැකි මට්ටමට ඒක පැවතිනවා. அதாவது ஒரு காரியம் நடக்கின்ற பொழுது முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. එක කාරණයක් සිද්ධ වෙනකොට ඒක මුළු ලෝකෙටම බලපාන ආකාරයෙන් අද දවසේ සිද්ධ වෙන්නේ இதுவே පවතිනවා. குறைந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா මේකම අවුරුදු 30කට පිටිපස්සට ඔබ ගිහිල්ලා බැලුවොත් இப்படியாப்பட்ட ஒரு அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா මේ වගේ සිදුවීමක් සිද්ධ වුණා කියලා කිව්වොත් சில வேளை பேப்பரை படிச்சா மட்டும்தான் தெரியும். සමහර වෙලාවට පත්තරයක් ඔබ කියවනකොට විතරයි ඔබ දන්නේ. ஏன்னா பேப்பர்ல அந்த நியூஸ் ஹெட் நியூஸ்ல வந்திருந்தா தெரியும். ඒක ප්‍රධාන මාතෘකාවක් යටතේ නිවුස් එකක් આવුත් විතරයි ඔබ දන්නේ. அந்த பேப்பரை தவிர வேற எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. ඒ පත්තරයට අමතරව ඔබට වෙන කොහෙන්වත් හොයාගන්න බෑ. அதுவும் நடந்து எவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு தெரிய வருமோ நமக்கு தெரியாது. ඒක සිද්ධ වෙලා දවස් කීයකට පස්සේද මේ විස්තරය අපිට දැනගන්න ලැබෙන්නේ කියන අපි දන්නේ නැහැ. ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. නමුත් දැන් එහෙම නැහැ. இப்போ நடந்தால் இப்பொழுதே முழு உலகமும் பார்க்க முடியும். දැන් සිද්ධ වුණොත් දැන් මේ ලෝකෙටම බලන්න එක පුළුවන්. ஒரு நிமிடத்தில் மக்களுடைய மனங்களை குழப்பி விட முடியும். එක විනාඩියකින් මනුෂ්‍යයන්ගේ ඒ හදවත නැත්නම් ඔවුන්ගේ සිතුවිලි වෙනස් කරන්න පුළුවන්. அவர்களுடைய செய்திகளை ஒரு நிமிடத்தில் சொல்லி முடித்து விட வேண்டும். ඔවුන්ගේ ප්‍රවෘත්ති ඇවිල්ලා එක විනාඩියකින් ඔවුන්ට කියලා ඉවර කරන්න පුළුවන්. இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பாடல்ங்கிறது வந்து மிகவும் பரவலாய் மிகவும் பெரிய அளவில் இருக்கிறது. අද දවසේ මේ ප්‍රවෘත්තිය කියන එක ඉතාමත් විශාල ආකාරයෙන් ඉතාමත් වේගයෙන් පවතිනවා. முந்தியெல்லாம் யுத்தம் நடக்கின்ற பொழுது ඉස්සර යුද්ධයන් පවතිනකොට எப்பயாவது இந்த பேப்பரை பார்த்து தான் மக்கள் கண்டுபிடிப்பாங்க. කවදා හරි මේ පත්තරේ බලලා තමයි මේ විස්තරය ඔවුන් දැනගන්නේ. ஆனா இப்போ அப்படி கிடையாது. නමුත් දැන් එහෙම නැහැ. யுத்தத்தின் செய்திகள் உடனே இன்னைக்கு நடந்தால் இன்றைக்கே நாம் தெரிந்து கொள்ள முடியும். යුද්ධ ප්‍රවෘත්තිය ඇවිල්ලා අද දවසේ සිද්ධ වුණත් අදම අපිට දැනගන්න පුළුවන්. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பி இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய கருத்துக்களை உடனடியாய் அப்பொழுதே பார்க்க முடியும். ජාතියකට විරුද්ධව ජාතියක් නැගිටලා සිටිනවා නම් ඔවුන්ගේ කරුණු සම්බන්ධව මේ මොහොතේම අපිට දැනගන්න පුළුවන්. எல்லா காரியங்களையும் ஒரு நிமிடத்தில் இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. අද මේ ලෝකයේ හැම කාරණයක්ම ඉතාමත් ඉක්මනින් දැනගන්න ආකාරය අවශ්‍ය ආකාරයේ තාක්ෂණීය වර්ධන වෙලා තියෙනවා. நோய்களை எடுத்துக்கொண்டால் රෝගයන් ගත්තොත් முந்தி மாதிரி கிடையாது. ඉස්සර වගේ නෙමෙයි. இப்போ எங்கேயோ சைனாவுல ஊகான்ங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிச்ச கொரோனாங்கிற வைரஸ் චීනයේ උහාන් කියන ප්‍රදේශයේ ඇති වුණා වූ මේ කොරෝනා කියන වසංගතය உலகத்துல கடைசி தொங்கல் வரைக்கும் வந்து முடிஞ்சிச்சு. ලෝකයේ අන්තිම කොටස අවසාන කොටස දක්වා ඒක පැතිරුණා. எப்படி அது நடந்துச்சு? කොහොමද ඒක සිද්ධ වුණේ? இதுதான் கடைசி நாட்களுக்கான சில அறிகுறிகள். මේක තමයි අවසාන කාලයේ තියෙනා වූ ලකුණු. ஒரு சின்ன ஒரு வைரஸ், ඉතාමත් සුළු කුඩා වෛරස් එකක්, ஒரு கொள்ளை நோய் ඒක වසංගතයක් உலகம் முழுவதும் அப்படியே பரவியது. මුළු ලෝකයේ පුරාවට මෙහෙම පිටින්ම පැතිරුණා. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், මේක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும் රාජ්‍යයකට විරුද්ධවද රාජ්‍යයක්ද பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். නොඑක් තැන්වල සාගතද පොළොව කම්පාද සිදු වෙනවා ඇත.
பூமி அதிர்ச்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். භූමිකම්පා අපි ගත්තොත් பல நாடுகளில் இன்று பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. බොහෝ ස්ථානවල භූමිකම්පාවන් නැති වෙමින් තමයි තිබෙන්නේ. மக்கள் இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ඔබ නිවුස් එකක් බැලුවොත් කොහේ හරි ස්ථානයක ස්වභාවික අනතුරක් කොහේ හරි සිදු වෙමින් තමයි පවතින්නේ. இதுல என்ன ஆச்சரியம்னா මේකේ තියෙන පුදුමය මොනවද? நாம் அதை அறிந்து கொள்கிறோம். අපි ඒක දැනගන්නවා. இது 50 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களுக்கு அப்படி தெரியாது. අවුරුදු 50කට පිටිපස්සේ ඉන්න මිනිසුන්ට එහෙම දැනගන්න බෑ. நடந்திருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்திருக்கும். කොහේ හරි ස්ථානයක භූමිකම්පාවක් සිදු වෙලා ඇති. ஆனா பூமியில இருக்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க முடியுமா? නමුත් මේ ලෝකේ ඉන්න හැමෝටම මේක දැනගන්න පුළුවන්ද? முடியாது. ஒரு நிமிடத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. එක විනාඩියකින් දැනගන්න පුළුවන්ද? ඒක බෑ. ஆனா இந்த நாட்களில் தெரிந்து கொள்ள முடியும். නමුත් අද මේ කාලවකවානුවේදී ඒක දැනගන්න පුළුවන්. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. இதையெல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க, මේ සියල්ලම ඔබ ආරංචි වෙනවා. ஆனால் இவை எல்லாமே வேதனையினுடைய ஆரம்பமாய் இருக்கிறது. නමුත් මේ සියල්ලම ගාවිනාවල පටන් ගැනීම කියලා කියනවා. 8வது வசனத்தில் சொல்கிறார், 8 වෙනි පදයේ කියනවා இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். මේ සියල්ල වනාහි ගාවිනාවල පටන් ගැනීමය. இப்ப அடுத்த வசனம் சொல்கிறது, ඊළඟ පදයේ කියනවා அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். එකල ඔහු නුඹලා පීඩා විඳීමට පාවා දී මරන්නෝය. නුඹලා මාගේ නාමය නිසා සියලු ජාතින් විසින් වෛර කරනු ලබන්නහුය. இது யாருக்கு சொல்கிறார்? මේක කාටද කියන්නේ? சபைக்கு சொல்கிறார். මේක සභාවට කියන්නේ. என்ன நடக்குமா? මොනවද සිද්ධ වෙන්නේ? அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு சிலரை கொலை செய்வார்கள் அவர்கள். උන්වහන්සේගේ නාමය කරනකොටගෙන බොහෝ අයව ඔවුන් මරනවා. இன்று பாருங்கள், இன்று கிறிஸ்தவர்களாய் இருப்பதால் இன்று மக்கள் கொலை செய்யப்படுகிறார்களா உலகத்தில்? අද කිතුණුවන් ලෙස ජීවත් වෙන එකකින් අද ලෝකේ බොහෝ මිනිසුන් මැරෙනවා. சாகுகிறார்கள். ඔවුන් මැරෙනවා. ஆமா, நிறைய நாடுகளை எடுத்து பாருங்கள். බොහෝ රටවල් අපි ගත්තොත් நைஜீரியா போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள். නයිජීරියා වගේ රටවල් අපි ගත්තොත් கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களை கொலை செய்கிறார்கள். කිතුණුවන් ලෙස ජීවත් වෙන අයව ඔවුන් මරනවා. உங்களுக்கு தெரியும், ඔබ දන්නවා வெகு நாட்களுக்கு இப்போது 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்பாக දැන් අවුරුදු 2කට 3කට ප්‍රථමයෙන් இந்தியாவில் அந்தமான் தீவுகளுக்கு ஒருவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு மிஷனரி போனார். ඉන්දියාවේ අන්දමන් දූපත්වලට ඒ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න මිෂනරි කෙනෙක් ගියා. அவர் போய் இறங்கின உடனேயே அங்க இருக்கிறவர்கள் அவரை கொலை செய்து போட்டார்கள். ඒ ගිහිල්ලා ඔහු බහැපු ගමන්ම එහි හිටපු අය ඔහුව මරලා දැම්මා. இந்த நூற்றாண்டில் நடக்கின்ற சம்பவம். මේ සියවසේ සිදුවෙනා වූ සිදුවීම. நம்ம யோசிக்கலாம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அநேகர் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற நேரத்துல இது ஏற்கனவே ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය කරනකොටගෙන බොහෝ අයව මරනවා කියන්නේ අපි හිතනවා මේක ආදි සභාවල් වල සිදු වුණු කාරණයක්ද කියලා. அன்னைக்கு மட்டும் இல்ல, එදා පමණක් නෙමෙයි இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. අදත් සිදුවෙමින් පවතිනවා. இந்த நவீன காலத்திலும் அது நடக்கின்றது. මේ නවීන කාලයේත් මේක සිදුවෙමින් පවතිනවා. கிறிஸ்தவர்களை அழிக்கின்றார்கள். කිතුණුවන්ව විනාශ කරනවා. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறார்கள். එක් කෙනෙක්ට විරුද්ධව කෙනෙක් නැගිටිනවා. கொலை செய்கிறார்கள். මරනවා. மனதில் போன போக்கில் அவர்கள் வாழ்கிறார்கள். ඔවුන් හිතට ඕන විදියට ඔවුන් ජීවත් වෙනවා. பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது 9வது வசனம், 9 වෙනි පදය அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். එකල ඔහු නුඹලා පීඩා විඳීමට පාවා දී මරන්නෝය. නුඹලා මාගේ නාමය නිසා සියලු ජාතින් විසින් වෛර කරනු ලබන්නෝය. எல்லா ஜனங்களும் இன்று என்ன செய்வார்கள்? හැම ජනතාවම අද මොනවද කරන්නේ? இவர்களை வெறுப்பார்கள், கிறிஸ்தவர்களை வெறுப்பார்கள். මේ කිතුණුවන්ට වෛර කරනවා. இன்னைக்கு இது இல்லையா உலகத்துல? මේක අද මේ ලෝකේ නැද්ද? சில இடங்கள்ல அப்படியே இருக்குது. අද වෙනකොට ඒක ඒ ආකාරයෙන්ම சில පවතිනවා. சமயங்கள்ல கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் அவர்களை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். කිතුණුවන් විසින්ම කිතුණුවන් ලෙස සිටීම කරනකොටගෙන ඔවුන්ට විරුද්ධ වෙනවා. இப்படி இந்த காரியங்கள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. මෙහෙම මේ කාර්යයන් ඒ ආකාරයෙන්ම සිදු වෙමින් පවතිනවා. சபைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, මේ සභාවට තමයි උන්වහන්සේ කියන්නේ. இது எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும். මේ සියල්ලම ඒ ආකාරයෙන් සිදු වෙමින් 10வது පවතිනවා. வசனம் சொல்கிறது, 10 වෙනි පදයේ කියනවා அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். එකල බොහෝ දෙනෙක් බාධාවට පැමිණ ඔවුන් පාවා දෙන්නෝය. ඔවුන්ට වෛර වන්නෝය. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වෙන්නේ? ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கின்றார்கள், එක්කෙනාට එක්කෙනාව පාවලා දෙනවා. இடரல் அடைகிறார்கள். ඔවුන් ඇවිල්ලා වෛර වෙනවා කියලා කියනවා. அதாவது இடரல் அடைகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ඔවුන් ඇවිල්ලා වෛර වෙනවා කියලා කියන්නේ இடரல் මේ කියන්නේ එකල බොහෝ දෙනෙක් බාධාවට පැමිණ ඔවුන් පාවා දෙන්නෝය.
இடரல் அடைவார்கள். ඔවුන් බාධාවට පැමිණෙනවා. என்ன இடரல்? මොකක්ද ඒ බාධාව? விசுவாசத்தில் இடரல் அடைவார்கள். ඔවුන් ඇදහිල්ලේ බාධාවට ලක් වෙනවා. சிலர் கேட்பாங்க கேள்வி, සමහර අහනවා ප්‍රශ්නයක්. இயேசுன்னு போறீங்க, යේසුස් කියලා ඔබ යනවා. என்ன நடக்க போகுது உங்க வாழ்க்கை? මොනවද සිද්ධ වෙන්න යන ඔබේ ජීවිතේ? உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? ඔබේ ජීවිතේ මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ? இயேசு கிறிஸ்து வர்றேன்னு சொன்னாரு, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එන්නම් කියලා කිව්වා. வரலையே இன்னும். තාම ආවේ නෑනේ. ஆதி திருச்சபையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வர போறார் அப்படின்ட்டு. ආදි සභාවේ ඉඳලම කියනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එනවා කියලා. ஆனால் வரலையே அவரு. නමුත් උන්වහන්සේ ආවේ නෑනේ. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වෙන්නේ? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து இன்னைக்கு போய் 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මැරිලා උත්ථාන වෙලා දැන් අවුරුදු 2000ක් ගත වෙලා තියෙනවා. 2000 வருடம் நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? අවුරුදු 2000ක් අපි බලාගෙන ඉන්න ඕනිද? வர்றேன்னு சொன்னவர் வந்திருக்கணும் இல்லையா? එන්නම් කියපු කෙනා ඇවිල්ලා තියෙන්න ඕනේ නේද? சிலர் இடர் அடைவதற்கு அது ஒரு காரணம். සමහර බාධා පැමිණෙන්නට ඒක හේතුවක්. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ඔවුන් මොනවද කරන්නේ? சிந்திக்கிறார்கள். ඔවුන් කල්පනා இயேசு කරනවා. வர்றேனாரு, යේසුස් වහන්සේ එනවා කිව්වා. வரலையே, ආවේ නෑනේ. அவர் வரமாட்டாரோ? උන්වහන්සේ එන්නේ නැද්ද? நம்ம விசுவாசிக்கிறது பொய்யோ? අපි විශ්වාස කරන එක බොරුද? அவர்கள் சோதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் இடரல் அடைந்து விழுவார்கள். ඔවුන් පරීක්ෂාවට ලක් වෙනකොට ඔවුන් බාධාවට පැමිණෙනවා. சிலர் என்ன செய்வாங்களாம்? காட்டி கொடுப்பார்களாம். සමහර අය මොනවද කරන්නේලු? පාවලා දෙනවා කියලා ஒருவரை කියනවා. ஒருவர் பகைப்பார்களாம். එක්කෙනාට එක්කෙනා ඔවුන් වෛර වෙනවා කියලා කියනවා. காட்டி கொடுப்பார்கள்னா எப்படி காட்டி கொடுப்பார்கள்? ඔවුන් කොහොමද පාවලා දෙන්නේ? இவர்கள் பின்வாங்கி போய் விடுவார்கள். ඔවුන් ඇවිල්ලා පසුබට වෙනවා. யாராவது கிறிஸ்துவுக்குள் அவர் தொடர்ந்து விசுவாசத்தில் முன்னோக்கி சென்றால் කවුරු හරි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔවුන් ඉදිරි ගමන විශ්ව ඇදහිල්ලෙන් ගමන් කරොත් அவரை கேலி செய்வார்கள். ඔවුන්ට විහිළු කරනවා. நாங்கள் தான் இத்தனை வருஷம் சர்ச்சில் இருந்தோம், අපි මෙච්චර අවුරුද්දක් චර්ච් එකේ හිටියා. எங்களுக்கு ஒன்றும் நடக்கல, අපිට මොකුත් සිද්ධ වුණේ නැහැ. இவனுக்கு மட்டும் தான் நடக்க போகுதா? මෙයාට විතරද සිද්ධ වෙන්න යන්නේ? நாங்களும் எவ்வளவு ஜெபிச்சோம் தெரியுமா? අපිත් කොච්චර යාඥා කරාද කියලා ඔබ எவ்வளவு දන්නවද? உபவாசிச்சோம் தெரியுமா? කොච්චර නිරහරින් හිටියා කියලා දන්නවද ඔබ? எங்களுக்கே ஒன்றும் நடக்கல, අපිටම මොකුත් සිද්ධ වුණේ නැහැ. உங்களுக்கு மட்டும் நடந்துருமா? මේකට විතරක් සිද්ධ වෙයිද? அப்படின்னு அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். ඒ ආකාරයෙන් ඔවුන්ව පාවලා දෙනවා. அது மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි. பகைப்பார்கள். ඔවුන් වෛර වෙනවා කියලා කියනවා. ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வார்கள். එක්කෙනාට කෙනෙක් වෛර වෙනවා කියලා කියනවා. கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வார்கள். කිතුණුවන් එක්කෙනෙක්ට එක්කෙනාට විරුද්ධව වෛර වෙනවා. இன்னைக்கு அநேகர் இப்படி இருக்கிறார்கள். අද බොහෝ අය මේ ආකාරයෙන් සිටිනවා. பாருங்க, இதெல்லாமே கடைசி காலத்தின் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. මේ හැමදේම අවසාන කාලයේ එක ලකුණක්ව තිබෙනවා. மக்கள் மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு இருதயம் பேசுவது கிடையாது. ජනතාවට පසුතැවිලි වෙන්න ඔවුන්ගේ සිතේ කිසිම දෙයක් ඔවුන්ට කතා කරන්නේ නැහැ. சில கிறிஸ்தவர்கள் கூட மனம் திரும்ப மாட்டாங்க. සමහර කිතුණුවන් පවා ඔවුන් පසුතැවිලි වෙන්නේ නැහැ. கொஞ்சம் பாவம் செய்துட்டு ඔවුන් ටිකක් පව් කරලා அந்த பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. ඒ පව් වලින් ඔවුන් අහක් වෙන්න ඕනි කියන සිතුවිල්ල ඔවුන්ට නැහැ. தொடர்ந்து அந்த மேட்டிமையான எண்ணத்தோடு அப்படியே இருப்பார்கள் அவர்கள். ඒ උන් දිගටම ඒ සිතුවිල්ලෙන් ඔවුන් ඒ ආකාරයෙන්ම ජීවත් நான் වෙනවා. மனம் திரும்ப மாட்டேன், මම පසුතැවිලි වෙන්නේ නැහැ. நான் கர்த்தர்ட்ட போக மாட்டேன், මම ස්වාමින් වහන්සේ ළඟට යන්නේ නැහැ. நான் செய்தது தான் சரி. මම කරන එක තමයි හරි. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. අද බොහෝ අය ඒ කාර්යයෙන් සිටිනවා. கர்த்தர் இருந்தா கர்த்தர் பார்த்துக்கட்டும். ස්වාමින් වහන්සේ හිටියොත් උන්වහන්සේ බලාගනි. ஒருபோதும் கர்த்தரிடத்தில் போய் அமர்ந்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்றதுக்கு அவர்களுடைய இருதயத்தை திறந்து விடுவதற்கு அவர்களால் முடியாது. කවදාවත් ස්වාමින් වහන්සේ ළඟට ගිහිල්ලා ඔවුන් යාඥා කරන්නේ නැහැ. ස්වාමිනී මට සමා වෙන්න නැත්නම් මගේ ඔවුන්ට ඔවුන්ගේ සිත උන්වහන්සේට විවෘත කරන්නේ නැහැ. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. අද බොහෝ අය ඒ ආකාරයෙන් තමයි සිටින්නේ. விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඔවුන් ඇදහිල්ල පරීක්ෂා කරන අයව සිටිනවා. என்ன செய்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. ඔවුන් විශ්වාස කරනවා. அவங்களுக்கு அற்புதம் நடக்காட்டி கர்த்தரையே கேள்வி கேட்பார்கள். ඔවුන්ට හාස්කමක් සිදු වුනේ නැත්නම් ස්වාමින් වහන්සේගෙම ඔවුන් ප්‍රශ්න කරනවා. இப்படிதான் அநேகர் இருக்கிறார்கள். මෙහෙම තමයි බොහෝ අය සිටින්නේ. இப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்கிறார். මේ හැම දෙයක්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සඳහන් කරනවා. அவர்கள் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ඔවුන් එක්කෙනෙක්ට විරුද්ධව එක්කෙනෙක් වෛර වෙනවා කියලා කියනවා. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி නොයෙක් බොරු අනාගත වක්තෘවරු නැගිට அநேகரை வஞ்சிப்பார்கள். බොහෝ දෙනෙකු මුලා කරන්නෝය. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள். බොහෝ නොයෙක් බොරු අනාගත වක්තෘවරු කියලා කියනවා. இன்னைக்கு எவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க? කොච්චර අනාගත වක්තෘවරු අද ඉන්නවද? இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா අද ලෝකයේ ඔබ ගත්තොත් சபையில நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். සභාවල් වල බොහෝ බොරු අනාගත වක්තෘවරු සිටිනවා. நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள். බොහෝ බොරු අනාගත වක්තෘවරු எதையாவது அவங்க மனசுல நினைச்சிட்டு මොන හරි ඔවුන්ගේ සිතේ ඔවුන් දෙයක් හිතාගෙන கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவோம். ස්වාමින් වහන්සේ කිව්වා කියලා කියනවා.
கர்த்தர் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட சொன்னார்னு சொல்லுவாங்க. අද ස්වාමීන් වහන්සේ ඔබගේ නිවසේ කන්ට කිව්වා කියලා කියනවා. உங்கள்ட்ட உடுப்பு வாங்கிக்க சொன்னாங்க. ඔබගෙන් ඇඳුම් ගන්න කිව්වා කියලා உங்கள்ட்ட කියනවා. காசு வாங்க சொன்னாங்க. ඔබගේ මුදල් ගන්න කිව්වා කියලා කියනවා. இப்படி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் இன்று இருக்கிறார்கள். මේ ආකාරයේ බොහෝ බොරු අනාගත වක්තෘවරු අද ලෝකයේ සිටිනවා. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சில சமயங்கள்ல சபையில இருக்கிற விசுவாசிகளை விட தீர்க்கதரிசிகள் கூட. අද අනාගත වක්තෘවරු ගත්තොත් සභාවල ඉන්න ඇදහිලිවන්තයන්ට වඩා ගණනින් වැඩිව සිටිනවා. இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். අද බොහෝ බොරු අනාගත වක්තෘවරුන් සිටිනවා. இப்ப பாருங்க அடுத்த வசனம் சொல்கிறது, ඊළඟ වචනේ කියනවා அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். අධර්මිෂ්ඨකම බෝ වෙන බැවින් බොහෝ දෙනාගේ ප්‍රේමය හීනවන්නේය. என்ன நடக்குது? මොනවද සිද්ධ වෙන්නේ? அக்கிரமம் மிகுதியாவதினால், අධර්මිෂ්ඨකම බෝ වෙනවා කියලා කියනවා. அதாவது தீமையான செயல்கள் அதிகரிப்பதனால் නපුරු කාර්යයන් වර්ධනය වීම නිසා அன்பு மக்களிடத்தில் குறைந்து போகும். ප්‍රේමය මේ ජනතාව තුළ අඩු වෙමින් පවතිනවා. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தானா එක මනුෂ්‍යයෙක් දිගින් දිගටම නපුර කරගෙන සිටියොත් அவனுக்கு ஒரு தீங்கு வர்ற நேரத்துல ඔහුට නපුර පැමිණෙනකොට அவனை சுற்றி அவன் மூலமாய் தீங்கு அனுபவித்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? ඔහු විසින් මේ නපුර අත්විඳ අය මොනවද හිතන්නේ? இவனுக்கு நடந்தது நல்லது, මොහුට සිද්ධ වෙච්ච එක හොඳයි. இவனுக்கு உண்மையிலே இப்படி நடக்கணும், මොහුට ඇත්ත වශයෙන්ම මේක සිද්ධ වෙන්න ඕනි. இவன் சாகணும். මොහු මැරෙන්න ඕනි. அன்பு தணிந்து போய்விடும். ඒ ප්‍රේමය හීන වෙලා තින්නේ. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட அப்படித்தான். අද කිතුණුවන්ටත් එහෙම තමයි. அவர்கள் உண்மையாகவே அன்பு செலுத்த வேண்டியவர்கள். ඔවුන් ඇත්ත වශයෙන්ම ප්‍රේමය දක්වන්න ඕනි අය. ஆனால் தீமைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் ඔවුන් නපුර දිගින් දිගටම දකින්න அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த அன்பு இல்லாமல் போய் ඔවුන් ළඟ තිබෙනා වූ ඒ ප්‍රේමය අඩු වෙලා ගිහිල්ලා அவர்களும் என்ன செய்வார்கள்? ඔවුනුත් මොනවද කරන්නේ? நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. සිද්ධ වෙන දේ සිද්ධ වෙද්දින් කියන ආකාරයට ඔවුන් ගමන් කරනවා. அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்தில் அதுதான் நடக்கும். මේ අවසාන කාලේ ඒක තමයි සිද්ධ වෙන්නේ. ප්‍රේමය ඇවිල්ලා හීන වෙනවා. மனிதர்கள் ரோட்ல உளுந்து, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உளுந்து கிடந்தா கூட அவரை போய் தூக்குறதுக்கு யாரும் உடனே முன் வர மாட்டாங்க. අද දවසේ මොන හරි ප්‍රශ්නයක් මත මිනිසුන් මිනිහෙක් පාරේ වැටලා හිටියත් ඔහුව ගිහලා ඔසවන්න කවුරුත් යන්නේ නැහැ. ஆனா போனை மட்டும் தூக்கிட்டு போவாங்க படம் பிடிக்கிறதுக்கு. නමුත් ෆෝන් එක උස්සගෙන යනවා උන් ෆොටෝ ගන්නට. எதுக்கு? நியூஸ்க்கு. මොකටද? නිවුස් ප්‍රවෘත්තිය සඳහා. மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு. අන් අයට පෙන්වීම සඳහා. மத்தவங்க அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? අනිත් අය ඒක බලලා මොනවද කරන්නේ? அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் ஒன்று போடுவாங்க. ඒකට පොඩි මොකක් හරි කමෙන්ට් එකක් දානවා. போனில் வீடியோ பண்ணின நீ அவருக்கு உதவி செய்யக்கூடாதா? ෆෝන් එකේ වීඩියෝ කරපෝ ඔබ ඇවිල්ලා ඔහුට උදව් කරන්න හොඳ නැද්ද? அதே மாதிரி தான் இந்த கமெண்ட்டை போடுறவருக்கும் நாளைக்கு அப்படி ஒன்று நடந்தா அவரும் அதே தான் செய்வார். මේ කමෙන්ට් එක දාන කෙනාටත් හෙට දවසේ මොන හරි මේක සිද්ධ වුණොත් ඔහුත් ඒකම තමයි කරන්නේ. என்ன செய்வாரு? அவரும் போனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ඔහුත් ෆෝන් එක දෙස තමයි බලාගෙන ඉන්නේ. அந்த மனிதனை தூக்குறதுக்கு அவனை ஏதாவது செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ඒ මනුෂ්‍යව ඔසවන්නවත් එයාට මොන හරි දෙයක් කරන්නවත් කවුරුත් ඉදිරිපත් වෙන්නේ அன்பு නැහැ. தணிந்து போகும். ඒ ප්‍රේමය හීන වෙනවා. அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய சுய எண்ணத்தை மாத்திரம் தான் பார்ப்பார்கள். ඔවුන්ගේ කාර්යයන් සහ ඔවුන්ගේ ආත්මාර්ථකාමීත්වය තමයි ඔවුන් ගමන් කරන්නේ. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. අද ලෝකයේ ඒ ආකාරයෙන් තමයි තිබෙන්නේ. ஒருவரை நேசிப்பது போல் மற்றவரை நேசிப்பது கிடையாது. තමාට ප්‍රේම කරන ආකාරයෙන් අන් අයට ප්‍රේම කරන්නේ නැහැ. நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு கிடைத்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. අපිට ලැබුණොත් ඇති කියන සිතුවිල්ල තමයි ඔවුන්ට තියෙන්නේ. சுயநலமாய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් ආත්මාර්ථකාමීත් ලෙස ජීවත් இந்த වෙනවා. கடைசி காலத்தில் இது இப்படித்தான் இருக்கும். මේ අවසාන කාලේ මේ ආකාරයෙන් තමයි මේක තිබෙන්නේ. எப்படி இருக்கும்? அவர்கள் சுய எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ඔවුන් ඇවිල්ලා ඔවුන්ගේ සිතුවිල්ල නැත්නම් ඔවුන්ගේ ආකාරයෙන් නෝ ජීවත් වෙමින් පවතිනවා. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. අනිත් අයට උදව් කරන්න ඕනි කියලා ඔවුන් කල්පනා කරන්නේ නැහැ. மற்றவர்களுக்கும் அவங்களுக்கும் இந்த வேலையின் நிமித்தம் வேதனைகள் இருக்குமே, கஷ்டம் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டார்கள். අන්න අයටත් මේ ආකාරයේ ප්‍රශ්න තියෙයි නැත්නම් මේ ආකාරයේ ගැටලු තියෙනවා කියලා ඔවුන් කල්පනා කරන්නේ නැහැ. இப்படி அன்பு தணிந்து போகிற அந்த காலம். මේ ආකාරයේ ප්‍රේමය හීන වෙන ඒ කාලය. 13வது வசனத்தில் அவர் சொல்கிறார், 13 වෙනි පදයේ කියනවා முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். අන්තිමේ දක්වා ස්ථීරව සිටින්නාම ගැලවෙන්නේය. கவனியுங்கள், බලන්න இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். නොමුත් අන්තිමේ දක්වා ස්ථීර සිටින්නාම ගැලවෙන්නේය. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியாப்பட்டது? එහෙනම් මේ කිතුණු ජීවිතය ඇවිල්ලා කොයි ආකාරයේද තියෙන්නේ? கடைசி வரைக்கும் நிலை நிற்கின்ற வாழ்க்கை. අන්තිම දක්වා ස්ථීරව පවතිනා වූ ජීවිතයක්. நம்ம வந்து இடையில விலகி போனோம்னா අපි ඇවිල්ලා මකින් ඇවිල්ලා අපි ඉවත් වුණොත් விசுவாசத்தை விட்டு விலகி போகியதற்கு சமம். අපි ඇවිල්ලා ඇදහිල්ලෙන් ඉවත යෑමට සමානයි. ஆனா இந்த உபத்திரவங்கள் எல்லா மத்தியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்?
கடைசி வரைக்கும் உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும். නමුත් මේ හැම පීඩාවක් මැදියම අන්තිමේ දක්වා අපි ස්ථීරව සිටින්න අවශ්‍යයි. நாம் உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். අපි ස්ථීරව උන්වහන්සේගේ වචනය අහගෙන සිටින්න අවශ්‍යයි. மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். මතෙව් 7 වෙනි පරිච්ඡේදය ඔබ කියවලා බලන්න. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை குறித்து அவர் பேசுகிறார். ඒ වැලි මත ගොඩ නැගුවා වූ ඒ නිවසක් ගැන උන්වහන්සේ කතා කරනවා. பெரு வெள்ளம் வந்தது, විශාල ජලගැල්මක් එනවා. காற்று அடித்தது, සුළං හමනවා. அது உடைந்து விழுந்து போனது. ඒක කඩාගෙන වැටෙනවා. ஆனால் கட்பாறையின் மீது மலையின் மீது நல்ல ஒரு அஸ்திபாரத்தை இட்டு போடப்பட்ட வீடு නමුත් හොඳ කන්දක් උඩ නැත්තම් ගල් පර්වතයක් උඩ අස්තිවාරමක් දාලා ගොඩ නගපු නිවසක් நிறைய காற்று அடிச்சிச்சு, බොහෝ හුලං හමනවා. நிறைய புயல் வந்தது, බොහෝ සුලිසුලං ආවා. ஆனால் அந்த வீடு உடையவில்லை. නමුත් ඒ ගෙදර නිවස කැඩුනේ නැහැ. ஏன் சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையில் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. නමුත් ඇයි කිව්වොත් උන්වහන්සේගේ වචනය අහලා ඒ මත අත්තිවාරම ගොඩනගපු අත්තිවාරම දාපු නිවසක්. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි ස්ථිරව සිටින්න ඕනේ. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். අපි අන්තිමේ දක්වා ස්ථිරව සිටින්න ඕනේ. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். අපේ ඇදහිල්ල අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. அப்படினா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். එහෙනම් අපි මොනවද කරන්න ඕනේ? උන්වහන්සේගේ වචනය මත අපේ අත්තිවාරම දාන්න ඕනේ. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தால் උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන අපි අත්තිවාරම දාලා තිබුණොත් இடரலே வராதுன்னு நாம் சொல்ல முடியாது. කිසිම ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ කියලා අපිට කියන්න බෑ. இடரல்கள் வரும், ප්‍රශ්නේ ஆனால் உடைந்து விழ மாட்டோம். නමුත් අපි කඩාගෙන වැටෙන්නේ නැහැ. சோதனைகள் வரும், ගැටලු විවිධ ප්‍රශ්න එනවා. ஆனால் நாம் மனம் சோர்வடைய மாட்டோம். නමුත් අපි හිත අධෛර්යමත් අපේ වෙන්නේ නැහැ. சில சமயங்களில் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தாரின் மூலம் கூட வரலாம். බොහෝ ප්‍රශ්න අපේ පවුලේ අය කරනකොටගෙන අපිට එන්න පුළුවන්. ஆனால் நாம் அதன் நிமித்தமாக கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டோம். නමුත් ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මත තියෙන ඇදහිල්ල අපි අඩු කරගන්නේ නැහැ. கடைசி முடிவு வரைக்கும் நாம் நிலைத்து நிற்போம். අපි අන්තිමේ දක්වා අපි ස්ථීරව සිටිනවා. கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தால், அதை பிடித்துக் கொண்டிருந்தால், වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරගෙන ඒක අල්ලගෙන අපි හිටියොත් கடைசி நாளில் நாம் ரட்சிக்கப்படுவோம். අන්තිම කාලේ අපි ගැලවීම ලබනවා. இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். මේකන් තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සඳහන් කරන්නේ. முடிவு பரியந்தம் நிலை நிற்கின்றவனே ரட்சிக்கப்படுவான். අන්තිමේ දක්වා ස්ථීරව සිටින්නාම ගැලවෙන්නේය. இயேசு கிறிஸ்து பாருங்க, சபைக்கு சொல்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ බලන්න මේ සභාවට තමයි මේ කියන්නේ. சபைக்கு உபத்திரவம் இருக்கிறது, සභාවට ගැටලු තියෙනවා, ප්‍රශ්න சபைக்கு තියෙනවා. பிரச்சனை இருக்கிறது. සභාවට ප්‍රශ්න තියෙනවා. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் கடைசி வரைக்கும் நிலை நிற்க வேண்டும். නමුත් මේ හැම කාරණා තුලින්ම අපි අන්තිම දක්වා ස්ථීරව සිටින්න ඕනේ. நிலைத்து இருந்தால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம். මේ ස්ථීරව සිටියොත් පමණයි අපි ගැලවෙන්නේ. இப்போ இந்த ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிற நேரத்துல ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. මේ ගැලවීම ගැලවෙනවා කියනකොට එක ප්‍රශ්නයක් තියෙනවා හැමෝටම. என்னன்னா, මොකද්ද? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து நாம் ரட்சிப்பின் ஜெபம் செய்த உடனேயே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නම සඳහන් කළා අපි ගැලවීමේ යාඥාව කරපු ගමන්ම අපි ගැලවීම ලබලානේ තියෙන්නේ. இது என்ன கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவேன் என்று வேதம் சொல்கிறது. මේ මොකද්ද මේ වචනේ අන්තිම දක්වා ස්ථිරව සිටියොත් ගැලවීම කියන්නේ මොනවද? என்னன்னா, මොනවද? உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ඇත්ත වශයෙන්ම අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්නකොට ඇත්ත වශයෙන්ම අපි ගැලවීම ලබනවා. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாவம் செய்துக்கிட்டு நான் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், මම ගැලවීම ලැබුවා කියලා මම මේ ලෝකේ ජීවන රටාව තුලින් ගමන් කරගෙන හිටියොත් நான் என்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தால், මගේ කැමැත්ත කරනකොටගෙන මට ඕන දෙයක් කරන්න පුළුවන් කියලා මම ජීවත් වෙමින් හිටියොත් கடைசி நாள்ல கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல வேண்டுமா? අන්තිම කාලයේදී දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඔබව රැගෙන යන්න ඕනිද? கிடையாது. නෑ. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். අපි ගැලවීම ලැබුවා. அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ඒ ගැලවීම අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. ரட்சிக்கப்படுவது முதலாவது படிமுறை. ගැලවීම ලැබීම ප්‍රථම අදියර. நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මගේ ස්වකීය ගැලවුම් කරු ලෙස මම පිළිගන්නවා. அவர்தான் என் மீட்பர். උන්වහන්සේ තමයි මගේ ගැලවුම් කරු. அவர்தான் என்னுடைய பாவத்தை சுமந்தவர். උන්වහන්සේ තමයි මගේ පාපය උසලා ගත්තේ. அப்படி சொல்கின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேன்? එහෙම කියනකොට මම මොනවද කරන්නේ? அவருடைய கிருபைக்குள் நான் காலடி எடுத்து வைக்கின்றேன். උන්වහන්සේගේ කරුණාව තුල මම මගේ පය අරන් තියෙනවා. அந்த கிருபைக்குள் ඒ කරුණාව තුල நான் பாவம் செய்தும் வாழ முடியும். මම පාපය කරලත් මට ජීවත් වෙන්න පුළුවන්. நான் நீதியாய் வாழவும் முடியும். මට ධර්මිෂ්ඨ ලෙස ජීවත් වෙන්නත් පුළුවන්. பாவமற்று நான் நீதியாய் வாழ்ந்தால், මම පාපය රහිතව මම ධර්මිෂ්ඨ ලෙස ජීවත් වුණොත් இந்த ரட்சிப்பு கடைசி நாளில் செல்லுபடியாகும். මේ ගැලවීම අන්තිම කාලය වෙනකොට මේක පවතිනවා. செல்லுபடியாகும். මේක ඇවිල්ලා ඒ පවතිනවා.
ஆனால் நான் அப்படி செய்யாவிட்டால் නමුත් මං එහෙම කළේ නැත්තම් அது செல்லுபடியாகாது. ඒක පවතින්නේ නැහැ. பாருங்க, உடன்படிக்கை බලන්න මේ ගිවිසුම් භෝජනය என்ன கிவ்சும. මේ ගිවිසුම இந்த உடன்படிக்கை எப்படியாப்பட்டது? මේ ගිවිසුම කොයි ආකාරයේදයක්ද? இயேசு கிறிஸ்துவை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මගේ ගැලවුම් කරු ලෙස මම පිළිගන්නකොට நான் ஒரு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுகிறேன். මම ගිවිසුමකට මම අත්සන් තබනවා. என்னது? මොකද්ද? நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன். මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා. அவர்தான் என் ஆண்டவர். උන්වහන්සේ තමයි මගේ දෙවියන් වහන්සේ. அவருடைய வழிநடத்துதலில் வாழ்வேன். උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම යටතේ මම ජීවත් වෙනවා. அவருக்காக நான் இந்த பூமியில் வாழ்வேன். උන්වහන්සේ උදෙසා මම මේ ලෝකේ ජීවත් වෙනවා. இதற்கு நான் ஒத்துக்கொள்கின்ற பொழுது මේක මම පිළිගන්නකොට இயேசு கிறிஸ்துவும் இன்னொரு பக்கம் கைச்சாத்திடுறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අනිත් පැත්තෙන් අත්සන් තබනවා. என்னன்னா, මොනවද? நான் இவனுக்கு இரட்சிப்பை கொடுக்கின்றேன். මම මොහුට ගැලවීම දෙනවා. இவனுக்கு நான் சரீர மீட்பை கொடுக்கின்றேன். මොහුගේ ශරීරයේ මිදීම මම මොහුට දෙනවා. இவனுடைய ஆவியை மீட்பதற்கு மீட்பை கொடுக்கின்றேன். මොහුගේ ආත්මය මුදවා ගැනීමට මම මිදීම මොහුට දෙනවා. இவனுடைய ஆவியை மீட்பதற்கு மீட்பை கொடுக்கின்றேன். මොහුගේ ප්‍රාණය මම මුදව ගන්න මිදීම දෙනවා. என்னுடைய தழும்புகளின் சுகத்தை கொடுக்கின்றேன். මාගේ තුවාල කරනකොටගෙන මොහුට සුවය දෙනවා. இவனுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். මොහුගේ පාපයන් මම උසුලා ගන්නවා. என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய ரட்சிப்பை இவனுக்கு நான் கொடுக்கின்றேன். මගේ ගැලවීම සහ මගේ නිදහස මම මොහුට ලබා දෙනවා. ஆனா அதுக்கு கீழே இன்னொன்னு இருக்கும். ඒක යටතේ තවත් එකක් තියෙනවා. என்னைக்கு இந்த உடன்படிக்கை மீறப்படுகிறதோ කවද්ද මේ ගිවිසුමට එහයින් නැත්නම් විරුද්ධ වෙන්නේ? இந்த உடன்படிக்கை அன்றிலிருந்து செல்லுபடி ஆகாது. මේ ගිවිසුම එදා දවසේ ඉඳලා පවතින්නේ නැහැ. செல்லுபடி ஆகாது. ඒක ඇවිල්ලා අදාළ වෙන්නේ අවලංගු වෙනවා. වළංගු වෙන්නේ නැහැ. சிலருக்கு என்ன நினைவுனா, සමහර අයට මොනවද කල්පනාව? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තා. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், මම ගැලවීම ලැබුවා. இப்பொழுது நான் பாவம் எதுவென்றாலும் செய்யலாம், දැන් මං ඕන පාපයක් මට කරන්න පුළුවන්. கர்த்தர் பொறுத்துக் கொள்வார், ස්වාමින් වහන්සේ ඉවසා ගනි. கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ස්වාමින් වහන්සේ පිළිගනි. கடைசியா போயிட்டு අන්තිමට ගිහිල්ලා ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு ஜெபத்தை போட்டோம்னா போதும், ස්වාමිනී මට සමාව වෙන්න කියලා යාඥාවක් කරොත් ඇති. கடவுள் என்ன மன்னிச்சிடுவாரு ස්වාමින් වහන්සේ මට සමාව දෙනවා. அப்படின்னு நினைக்கிறாங்க. එහෙම කියලා කල්පනා கிடையவே කරන්නේ. கிடையாது. එහෙම නෑ. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டானா? ඇත්ත වශයෙන්ම ගැලවීම ලැබපු මිනිහෙක් පාපය කරන්නේ නැද්ද? பாவம் செய்வான். පාපය කරනවා. சில வேளை பாவத்தில் எதுலயாவது ஒண்ணுல வலுக்கட்டாயமா விழுந்துட்டானே வைங்களே, සමහර වෙලාවට ඔහු මොකක් හරි පාපයකට වැටුනම කියලා කියන්නකෝ. அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ඔහු පසුතැවිලි වීමට අවශ්‍ය ඉඩ ප්‍රස්තාව තියෙනවා. என்ன வாய்ப்புனா, මොකද්ද ඒ ඉඩ? அவன் யோசிக்கின்றான் ඔහු කල්පනා කරනවා கர்த்தரோடு இருக்கின்ற அந்த உடன்படிக்கையை. ස්වාමින් වහන්සේ සමග තිබෙනා වූ ඒ ගිවිසුම. ஆண்டவரே, ස්වාමිනේ நான் பாவம் செய்தால் இந்த உடன்படிக்கை உமக்கும் எனக்கும் இருக்கின்ற இந்த உடன்படிக்கை இல்லாமல் போய்விடுமே. මම පව් කරොත් ඔබ වහන්සේ හා මා සමග තියෙන මේ ගිවිසුම නැති වෙනවනේ. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், ස්වාමිනේ මම என்ன පසුතැවෙනවා. மன்னிச்சிருங்க, මට කමා වෙන්න. நான் செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க. මම කරපු පාපෙට මට කමා වෙන්න. உண்மையாகவே மனம் திரும்புறேன் நானு. මම ඇත්ත වශයෙන්ම පසුතැවිලි වෙනවා. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையை உடைத்து போட வேண்டாம், මේ ගිවිසුම ඔබ වහන්සේ කඩලා දාන්න இதை එපා. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். මේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මම නැවත අලුත් කරගන්න යනවා. ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கிறேன் මම ඔබ වහන්සේ සමග සිටිනවා. அப்படின்னு சொல்லி එහෙම කියලා மனம் திரும்பி ඔහු පසුතැවිලි වෙලා மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கின்ற பொழுது அந்த ரட்சிப்பு தொடர்ந்து அவனுக்குள் இருக்கும். නැවත ඒ පාපේ නොකර සිටිනකොට ඒ ගැලවීම ඔහු තුල තියෙනවා. ஆனா தொடர்ந்து பாவம் செய்து ඔහු නැවත පාපය කරලා செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, ඔහු කරගෙනම ඉන්නවා. கேட்டா சொல்ல வேண்டியது, ஆண்டவர் தான் என்ன ரட்சித்துட்டாரே, நீ என்ன ඇහුවොත් කියනවා ස්වාමින් වහන්සේ මාව ගැලවුවනේ ආයි මොකද්ද? செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, කරපු පාපයත් උන්වහන්සේ කමා වුණා. செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, කරමින් සිටින පාපයටත් උන්වහන්සේ කමාව දුන්නා. இனி நான் செய்ய போற பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. මම නැවත කරන්න යන පාපයන්ට උන්වහන්සේ කමාව දීලා තියෙනවා. அதனால நான் பாவம் செய்தாலும் தப்பில்லை, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ඒ නිසා මම පාපය කරත් වැරද්දක් නැහැ. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ පාපයන් වලට කමාව දුන්නා. அப்படி யாராவது சொல்லுவாங்களா இருந்தா එහෙම කවුරු හරි කියනවා නම් அவர்கள் ஒரு முட்டாள். එයා ඇවිල්ලා මෝඩෙක්. முட்டாள் ඔහු මෝඩ කෙනෙක්. எந்த அளவுக்கு முட்டாள்னா, ඔහු කොයිතරම් දුරට මෝඩද? இந்த உடன்படிக்கை எப்பொழுது அவர் பாவம் செய்கிறாரே அப்பொழுதே அது செயலற்று போய் விடுகிறது. මේ ගිවිසුම ඔහු පාපය කරන මොන අවස්ථාවේද ඒ මොහොතේ මේක අවලංගු වෙනවා. இது செயலற்று போன பின்னாடி මේක අවලංගු වුණාට පස්සේ நீ பாவம் செஞ்சா என்ன, பாவம் செய்யாட்டினா ඔබ පාපය කරත් මොකද පාපය නොකරත් මොකද? நீ பாதாளத்துக்கு தான், அவ்வளவுதான். ඔයා පාතාලයට තමයි. ஆனா உண்மையிலே மனம் திரும்பி நாம் அதை புதுப்பித்துக் கொள்ள முடியும்.
අපි ඇවිල්ලා පසුතැවිලි වෙලා ඒක අලුත් කරගන්න අපිට அதனால පුළුවන්. தான் பாருங்க உடன்படிக்கை போஜனத்தில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். ඒක තමයි ගිවිසුම් භෝජනයට අපි සහභාගී වෙන්නේ. பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு சமயத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? ඒ සහභාගී වෙන හැම අවස්ථාවකදීම අපි මොනවද நம்மை කරන්නේ? நாம் சுத்திகரித்துக் கொள்கிறோம். අපි පවිත්‍ර කරගනු ලබනවා. என்ன சுத்திகரிக்கிறோம்? මොකද්ද කොමකටද පවිත්‍ර ஆண்டவரே, කරන්නේ? சில வேளை நான் உங்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன். ස්වාමීනි මම සමහරවිට ඔබ වහන්සේට විරුද්ධව පාපය කරලා තියෙනවා. உங்களுக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிருக்கேன்? ඔබ වහන්සේට විරුද්ධව මම මොනවද කරලා තියෙන්නේ? உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த உடன்படிக்கையை நான் மீறி இருக்கிறேன். ඔබ වහන්සේ හා මා සමග තියෙනා ওই ගිවිසුමට මම එරෙහි වුණා. பாருங்க, போன மாதங்களில் அமாஸ்க்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. ගිය මාසේ හමාස් සහ ඊශ්‍රායල් අතර එක ගිවිසුමක් ඇති කරගත්තා. என்னன்னா இந்த சமாதான உடன்படிக்கை. සමාදාන ගිවිසුමක් ඇති කරා. நீங்க இந்த எல்லைக்கு இங்கிட்டு வரக்கூடாது. ඔබ මේ සීමාවෙන් මෙහාට එන්න බෑ. நீங்க எந்த தாக்குதலையும் செய்யக்கூடாது. ඔබට කිසිම අපිට ප්‍රහාරයක් එල්ල කරන්න බෑ. நாங்களும் உங்களுக்கு இப்படி செய்ய மாட்டோம். අපිත් ඔබට මෙහෙම කරන්නේ නෑ. ஆனால் නමුත් நீங்கள் அப்படி ஏதாவது மீறி செய்தால், ඔබ ඒකට විරුද්ධව මොනවා හරි කළොත්, சின்னதா ஏதாவது செஞ்சாலும் போதும், ඔබ පොඩියට මොනවා හරි කළත් ඇති, நாங்களும் மறுபடியும் உங்களுக்கு அதற்கேற்ற விதத்தில் செய்வோம். அப்பொழுது இந்த உடன்படிக்கை செல்லுபடி ஆகாது. අපිත් ඔබට විරුද්ධව යම්කිසි කාරණයක් කරනවා. එතකොට මේ ගිවිසුම බලපවත්වන්නේ නෑ. இப்படின்னு சொல்லி அவர்களுடைய அக்ரிமெண்டை அவர்கள் செய்தார்கள். මේ ආකාරයේ යම්කිසි කාරණයක් ඔවුන් විසින් ඇති කරගත්තා. உண்மையாகவே அவர்கள் ஹமாஸ் மீறினார்கள். හමාස් ඒකට විරුද්ධව කටයුතු කරා. இஸ்ரவேல் திரும்பவும் அடிச்சாங்க ඊශ්‍රායල් නැවත ඔවුන්ට ප්‍රහාර එල්ල කරා. அடிச்சாங்க ගැහුවා அடிச்சாங்க ගැහුවා அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ගහගෙනම ඉන්නවා. என்னைக்கு முடியாது කවද්ද ඒක ඉවර වෙන්නේ? அது சொல்லவே முடியாது. என்னைக்கு முடியும் யாருக்கும் தெரியாது. ඒක කවද්ද ඉවර වෙන්නේ කියලා කවුරුත් දන්නේ නැහැ. அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ඔවුන් යුද්ධ කරමින්ම සිටිනවා. கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் அப்படிதான். ස්වාමින් වහන්සේ හා අප අතර තියෙන ගිවිසුමත් මේ ආකාරයෙන් அப்ப තමයි. கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. අන්තිමේ දක්වා ස්ථිරව පවතින්න ඕන කියලා යේසුස් எப்படி ක්‍රිස්තුස් நிலைத்து වහන්සේ நிற்கணும்? කොහොමද ස්ථිරව පවතින්නේ? உடன்படிக்கையை கையில் வைத்துக்கொண்டு நிலையாய் நிற்க வேண்டும். ඒ ගිවිසුම අපේ අතේ තියාගෙන ස්ථිරව පවතින්න ඕනේ. எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. මට ස්වාමීන් වහන්සේ අතර ගිවිසුමක් තිබෙනවා. பாவம் செய்தது நான், පාපය කරන්නේ මම, தண்டனையை அனுபவித்தது அவர். දඬුවමට පත්වුනේ උන්වහන්සේ. சாபத்திற்குள்ளானது நான், ශාපයට ලක්ුණේ මම. ஆனால் அந்த சாபத்தை சுமந்து கொண்டது அவர். නමුත් ඒ ශාපය දරාගත්තේ උන්වහන්සේ. நான் மரித்திருக்க வேண்டும், මම මැරෙන්න ඕනේ. ஆனால் அவர் மரித்தார். නමුත් උන්වහන්සේ මරණයට පත් වුණා. அவர் மரித்தது மாத்திரமல்ல, උන්වහන්සේ මරණයට පත්වීම පමණක් නෙමෙයි, உடன்படிக்கையின்படி ගිවිසුමට අනුව அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ජීවනය මට ලබා දීලා තියෙනවා. நான் ஜீவிப்பதல்ல, මම ජීවත් වීම නෙමෙයි, எனக்குள் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கின்றார். මා තුල යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවත් වෙනවා. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். මම ආශිර්වාද ලද්දෙක් වෙනවා. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? මම කොහොමද ආශිර්වාද ලැබුණේ? என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதால் මාගේ ශාපය උන්වහන්සේ බාරගත්ත නිසා அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ආශිර්වාදය මට ලබා දීලා நான் තියෙනවා. தான் பாவியாய் இருந்தேன், මම තමයි පාපේෂ්ඨෙක් වුණේ. ஆனால் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு නමුත් පාපය උන්වහන්සේ ඇවිල්ලා අරගෙන என்னுடைய பாவி என்ற பெயரை எடுத்துவிட்டு මගේ පාපිෂ්ඨයා කියන නම ඉවත් කරලා நீதிமான் என்ற பெயரை எனக்கு வைத்து விட்டார். ධර්මිෂ්ඨයා කියන නම මට ලැබුවා. இது எல்லாமே அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது. මේ සියල්ල මේ ගිවිසුමේ සඳහන් அந்த වෙනවා. உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ඒ ගිවිසුමට අපි අවංකය ලෙස සිටින්න ඕනේ. இந்த உடன்படிக்கையை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். මේ ගිවිසුම කරන කිරීම ගැන අපිට දැනුමක් තියෙන්න ඕනේ. அப்பதான் சோதனைகள் வருகிற பொழுது එතකොට තමයි පරීක්ෂාවන් එනකොට நம்மால தைரியமா சொல்ல முடியும், இல்ல எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. එතකොට තමයි අපිට ධෛර්ය ලෙස ප්‍රකාශ කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට සහ අප අතර ගිවිසුමක් තිබෙනවා කියලා. என்னுடையதெல்லாம் அவருடையது, මගේ සියල්ලම උන්වහන්සේගේ. அவருடையதெல்லாம் என்னுடையது. උන්වහන්සේගේ සියල්ලම මගේය. சாபம் என்னுடையது, ශාපය මගේ. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். නමුත් ඒක උන්වහන්සේ අරගෙන ආශිර්වාදය මට ලබා දීලා තියෙනවා. எனக்கு வெளி கண்களால் எதையும் பார்க்க முடியாட்டியும் මගේ බාහිර ඇසෙන් මට මොකුත් දකින්න බැරි වුණත් கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து ரட்சிப்பின் அந்த பாதையில் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ සියලුම ආකාරයේ ආශිර්වාදය මට ලබා දීලා ගැලවීම කියන මේ මාර්ගයේ මාව ගෙන යමින් පවතිනවා. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? එතකොට මම මොනවද කරන්නට යන්නේ? சோதனைகள் வருகிற பொழுது நிலைத்து நிற்க போகிறேன். පරීක්ෂාවන් එනකොට මම ස්ථිරව පවතින්න යනවා. எதுல நிலைத்து நிற்க போகிறேன்? මම මොකේද ස්ථිරව පවතින්න යන්නේ? கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க போகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මම ස්ථිරව පවතින්න யார் යනවා. என்னை அசைக்க முடியாது. කාටවත් මාව සොලවන්න බෑ. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். මම ස්වාමින් වහන්සේ තුල සිටිනවා. கர்த்தர் என்னை வழிநடத்துவார் என்ற விதத்தில் நான் இருக்கிறேன். ස්වාමින් වහන්සේ මාව මඟ පෙන්වනවා කියන ආකාරයෙන් මම සිටිනවා. அப்போ என்ன நடக்கும்? එතකොට මොනවද සිද්ධ වෙන්නේ? நம்முடைய விசுவாசத்தை அசைப்பதற்கு எவ்வளவு சக்திகள் முற்பட்டாலும் අපේ ඇදහිල්ල සොලවන්ට කොච්චර ශක්තියින් විරුද්ධව ආවත්
நாம் அசைக்கப்பட மாட்டோம். අපි සෙලවෙන්නේ නැහැ. நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்போம். අපි ස්වාමින් වහන්සේ තුල ස්ථිරව පවතිනවා. இப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அதுக்காக தான் சொல்கிறார், ඒ සඳහා තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். අන්තිමය දක්වා ස්ථිරව සිටින්නාම ගැලවෙනවා කියලා. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ඔබගේ ජීවිතය කොහොමද තිබෙන්නේ? நீங்க நிலைத்து நிற்க போகிறீங்களா? ඔබ ස්ථිරව පවතින්න යනවද? இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த உபத்திரவம் வந்தாலும் அந்த உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்வேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරනකොටගෙන මොන පරීක්ෂාව ආවත් මම ඒ ගිවිසුම විලා ආරක්ෂා කරනවා. எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் அந்த உடன்படிக்கையில் நான் நிலைத்து நிற்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? කී දෙනෙක් විරුද්ධව ආවත් මම ඒ ගිවිසුම තුල ස්ථිරව පවතිනවා කියන සිතුවිල්ල ඔබ තුල තිබෙනවද? அப்படி இருந்தால் එහෙම තිබෙනවා නම් நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ඔබ ආශිර්වාද ලද්දෝ වෙනවා. நிச்சயம் நீங்கள் ரட்சிப்பை ஒரு நாள் கண்டடைவீர்கள். දිනක ඔබ ඒ ගැලවීම අත්පත් කරගන්න இப்ப යනවා. அடுத்த வசனம் 14வது வசனத்தில் 14 වෙනි පදය. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். රාජ්‍යයේ මේ සුභාරංචිය සියලු ජාතීන්ට සාක්ෂියක් පිණිස ලොව මුළුල්ලේ ප්‍රකාශ කරනු ලබන්නේ එවිට අන්තිමය පැමිණෙන්නේය. ஆமென். ආමේන්. இப்போ இந்த இடத்தில் சபைக்கு பேசுவது இந்த வசனத்தோடு முடிவடைகிறது. මේ වචනයෙන් මේ සභාවට කතා කරන එක ඉවර කරනවා. திரும்பவும் அவர் ஆரம்பிக்கிறாரு 35வது வசனத்துக்கு பின்னாடி திரும்பவும் சபையை பற்றி தான் பேச போறாரு. 35 වෙනි පදයෙන් පස්සෙත් මේ සභාවට තමයි නැවත කතා කරන්න යන්නේ. ஆனா இந்த இடத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு சொல்வதை முடித்து விடுகிறார். රාජ්‍යයේ මේ සුභාරංචිය සියලු ජාතීන්ට ප්‍රකාශ කරනවා කියන කොටස කියලා මේක නවත්තනවා. உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். මේ ලෝකයේ පුරාවටම මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න ඕනි කියලා කියනවා. அப்பொழுதுதான் முடிவு வரும்னு சொல்றாரு. එතකොට තමයි අන්තිමේ එන්නේ කියලා කියන්නේ. இதுல தெளிவாகவே அவர் சொல்கிறார், මේක තමත් පැහැදිලි ලෙස මේ සඳහන් කරනවා. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். රාජ්‍ය මේ සුභාරංචිය සියලු ජාතීන්ට සාක්ෂියක් පිණිස ලොව මුළුල්ලේ ප්‍රකාශ කරනු ලබන්නේ එවිට අන්තිමේ පැමිණෙන්නේය. முடிவு வரும் என்றால் අන්තිමේ එනවනම් ஏன் 14வது வசனத்துல மேலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு? ඇයි මේ 14 වෙනි පදයේ 15 වෙනි පදයේ එබැවින් කියන එක ආපහු පටන් ගන්නෙ? ஏன்னா ඇයි කිව්වොත් அது யூதர்களுக்கு பேசப்பட போகிற வார்த்தை. ඒක යුදෙව්වරුන්ට කතා කරන්න යන அப்ப වචනයක්. இந்த இடத்துல முடிவு அப்படின்னு சொல்றதுனால මෙම ස්ථානයේ අන්තිමය කියලා කියන එක නිසා சபைக்கு இது முடிவு. සභාවට මේක අන්තිමය. என்ன முடிவு? මොකද අන්තිමය? இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள 10வது வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா මේක පිටිපස්සේ තියෙන 10 වෙනි පදයේම ඔබ කියවලා බැලුවොත් 8வது வசனத்தில் சொல்றாரு, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. 8 වෙනි පදයේ කියනවා මේ සියල්ල වනහි ගාවිනාවල පටන් ගැනීම කියලා. இந்த உபத்திரவங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வந்து வேதனையினுடைய ஆரம்பம். මේ ප්‍රශ්න මේ ගැටලු සියල්ලම මේ ගාවිනාවල පටන් ගැනීම කියලා කියනවා. ஆனா 14வது வசனத்தில் சொல்கிறார், නමුත් 14 වෙනි පදයේ කියනවා இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் රාජ්‍යයේ මේ කියන සුභාරංචිය உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். මේ ලොව පුරා ප්‍රකාශ කරන්නට අවශ්‍යයි. பிரசங்கிக்கப்படும் பொழுது එහෙම ප්‍රකාශ කරනු ලබනකොට அப்பொழுது முடிவு வந்துவிடும். එතකොට අන්තිමේ පැමිණෙනවා. சபைக்கு அப்பொழுது முடிவு வந்துவிடும். සභාවට එතකොට අන්තිමේ පැමිණෙනවා. அப்ப சபைக்கு என்ன நடக்கும்? එතකොට සභාවට මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடிந்து விட்டால் මේ ලෝකයේ පුරාවටම සුභාරංචිය ප්‍රකාශ කරලා අවසන් කරාට පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்படும். සභාව ඇවිල්ලා ඔසවා ගන්නු ලබනවා. அதுதான் அந்த முடிவு. ඒක තමයි අන්තිමය. அதுதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ඒක තමයි ඒ ස්ථානයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. அப்பொழுது முடிவு வரும். එතකොට අන්තිමේ පැමිණෙන්නේය. இன்னைக்கு உலகத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? මේ ලෝකයේ සුභාරංචිය ප්‍රකාශ කරනු ලබනවද? நிறைய இடங்களில் அறிவிக்கப்படுகிறது. බොහෝ ස්ථානවල ප්‍රකාශ කරනවා. ஆனா நிறைய இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. නමුත් තවත් බොහෝ ස්ථානවල ප්‍රකාශ කරනු ලබන්නට යුතුව තිබෙනවා. நான் சொல்வது மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா என்பதல்ல, මම කියන්ට එන්නේ මේ ජනතාව ගැලවීම ලැබුවද නැද්ද කියන එක නෙමෙයි. அறிவிக்கப்படுவது. ප්‍රකාශ කරනු ලැබීම. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? ඔබ සුභාරංචිය ප්‍රකාශ කරනවද? ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளலையா? அது இல்ல கேள்வி. ඔවුන් පිළිගන්නවද නැද්ද කියන එක නෙමෙයි ප්‍රශ්නේ. சொல்கிறீர்களா? ඔබ කියනවද? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறீர்களா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන ඔබ සඳහන් කරනවද? இரட்சகரை அறிவிக்கின்றீர்களா? ඔබ ගැලවුම් කරු ගැන ප්‍රකාශ කරනවද? அந்த இரட்சகரை நீங்கள் பேசுகிறீர்களா மற்றவர்கள் ඒ மத்தியில்? ගැලවුම් කරු ගැන අන් අය මැද්දේ ඔබ කතා කරනවද? அதுதான் முக்கியம். ඒක තමයි වැදගත්. நீங்கள் அப்படி செய்கின்ற பொழுது ඔබ එහෙම කරනකොට நீங்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ඔබ එක කාරණයක් කරගෙන ඉන්නවා. என்னன்னா சபை எடுத்துக்கொள்வதை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබ සභාව ඔසවා ගැනීම
ඉක්මන් කරමින් ඔබ පවතිනවා. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டால் මේ ලෝකයේ සිටින සියලුම ජනතාවට මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරනු ලැබුවොත් முடிவு வந்துவிடும். අන්තිමේ එනවා. ஏன் முடிவு வந்துவிடும்? ඇයි අන්තිමේ එන්නේ? கர்த்தருடைய ஜனங்களை இரகசியமாய் அவர் எடுத்துக்கொள்வார். ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේගේ ජනතාව උන්වහන්සේ රහස් ලෙස උන්වහන්සේ ඔසවා அப்ப ගන්නවා. சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப முக்கியம். එතකොට සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම ඉතාමත් වැදගත්. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ரொம்ப முக்கியம். අපේ නිවසේ ආසන්නයේ ළඟ සිටින අයට සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම වැදගත්. நீங்க உங்களோட வீடுகள்ல அதை செய்யுங்க. ඔබගේ නිවසේ ඔබ ඒක කරන්නට எப்படி செய்யணும்? කොහොමද කරන්නේ? கூட்டம் நடத்த போறீங்களா? ඔබ යාඥා මෙහෙයන් පවත්වන්නට යනවද? இல்ல. නෑ. அதாவது மக்கள் இருந்தாங்கன்னா கஷ்டத்துல இருந்தாங்கன்னா කවුරු හරි මිනිස්සු ප්‍රශ්නෙන් සිටියොත් இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுங்க. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කතා කරන්නට. அவர் ரட்சிப்பை குறித்து பேசுங்கள். උන්වහන්සේගේ ගැලවීම ගැන ඔබ කතා කරන්නට. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගන්න ලෙස ඔවුන් පිළිගන්නට ආරාධනා කරන්නට. பேசுங்கள். ඔවුන්ට කතා කරන්නට. பேசுகிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய பிரச்சனை. එහෙම කතා කරද්දී ඔවුන් පිළිගන්නවද නැද්ද කියන එක ඔවුන්ගේ ප්‍රශ්නයක්. ஆனால் அறிவிப்பது நம்முடைய கடமை. නමුත් ප්‍රකාශ කිරීම අපේ යුතුයකම. அறிவிக்க අපි ප්‍රකාශ කරන්නට கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ වැඩේ කරමින් සිටිනවා. இன்னைக்கு உலகத்துல பல இடங்களில் பல மிஷனரிகள் பல சுவிசேஷகர்கள் சென்று சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். අද මේ ලෝකයේ බොහෝ ස්ථානවලට ගිහිල්ලා මිෂනරිවරුන් සේවය කරමින් පවතිනවා. அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ඔවුන්ට අපිට උදව් කරන්න පුළුවන්. எதுக்கு? මොකටද? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න. சில வேளை நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியல அப்படின்னா සමහරවිට අපිට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න බැරි නම් சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். අපි ප්‍රකාශ කරන්න ඕනි, ඒක තමයි වැදගත්. சொல்ல முடியலனா කියන්න බැරි නම් சொல்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். කියන අයට අපිට උදව් කරන්න පුළුවන්. சில வேளை வார்த்தைகளின் மூலம் உதவி செய்ய முடியும். සමහර වෙලාවට වචනෙන් අපිට උදව් කරන්න சில පුළුවන්. வேளை பொருட்களில் உதவி செய்ய முடியும். සමහර වෙලාවට අපිට බඩු වලින් අපිට උදව් කරන්න පුළුවන්. பணத்தில் உதவி செய்ய முடியும். අපිට මුදලින් අපිට උදව් කරන්න පුළුවන්. இப்படி சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியும். මෙහෙම සුභාරංචිය ප්‍රකාශ කරන අයට අපිට උදව් කරන්න පුළුවන්. இன்னைக்கு நிறைய இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். අද බොහෝ ස්ථානවල මේ ආකාරයෙන් සුභාරංචිය இணைய ප්‍රකාශ தளங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். අන්තර්ජාලයේ මේම සුභාරංචිය ප්‍රකාශ කරනවා. அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ඒ ආකාරයෙන් ඔවුන්ට උදව් කරන්න පුළුවන්. இப்படி பல விதங்களில் நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியும். මෙහෙම විවිධ ආකාරයෙන් සුභාරංචිය ඔබට අරගෙන යන්න පුළුවන්. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ. இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். රාජ්‍යයේ මේ සුභාරංචිය සියලු ජාතීන්ට සාක්ෂියක් පිණිස ලොව මුළුල්ලේ ප්‍රකාශ කරනු ලබන්නේ විට අන්තිමේ පැමිණෙන්නේය. முடிவு வரும். අන්තිමේනවා. ஆனால் அந்த முடிவின் காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். ඒ අන්තිමේ කාලය තමයි ඒ ඉවර වෙන අවසාන කාලය තමයි අපි සිටින්නේ. இன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, අද මම ප්‍රථමයෙන්ම ඔබට කිව්වා නේද? ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை உலகத்துல இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். අද එක ස්ථානයක සිදුවෙනා වූ පොඩි සිදුවීමක් මේ ලෝකයටම බලා ගන්න පුළුවන්. சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு லேசுன்னு பாருங்க. සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම කොච්චර ලේසිද කියලා බලන්න. ஒரு இடத்துல இருந்து நீங்க எல்லா வீடுகளுக்கும் பேச முடியும். ඔබ එක ස්ථානයක ඉඳලා ඔබ හැම නිවසකටම කතා කරන්න පුළුවන්. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். හැම මනුෂ්‍යයටම ඔබ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න පුළුවන්. கேட்கறாங்களா கேட்கலையா அது அடுத்த விஷயம். අහනවද්ද නැද්ද කියන එක ඒක අනිත් කාරණය. நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. අපේ කිරීම අපේ යුතුයකමක්. இது இந்த உலகத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. අද මේ ලෝකයේ බොහෝ ස්ථානවල මේක பல පවතිනවා. மனிதர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். බොහෝ ජනතාව ඇත්ත වශයෙන්ම ගැලවීම ලැබමින් පවතිනවා. இன்னைக்கு சீனா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் චීනය වගේ රටවල් අද ගත්තොත් அங்க வந்து தேவாலயங்கள் பிரசித்தமாய் கிடையாது. දෙවියන් වහන්සේගේ සභාවන් ඇවිල්ලා ප්‍රසිද්ධ ආකාරයේ නැහැ. ஆனாலும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். නමුත් බොහෝ අය ගැලවීම ලැබමින් පවතිනවා. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். උන්වහන්සේගේ වචනේ අසමින් සිටිනවා. அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. මේක ඉතාමත් වැදගත්. சுவிசேஷகர்களுக்காக ஜெபியுங்கள். මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන උදෙසා යාඥා කරන්නට. அவர்களை தாங்க முடியும் என்றால் தாங்குங்கள். ඔවුන් ඔබට දරා ගන්න පුළුවන් නම් ඔබ දරා ගන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේ.